மகளிர் உரிமை பொறுத்த வரைக்கும் அவர் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணும்போது எடப்பாடி ஒரு 1500 ரூபாய் சொல்லிட்டாரு. இந்த தேர்தலும் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எப்படி கூட்டணி வந்தது என்று கவனிக்கப்பட்டது. ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு பெரிய தாக்கம் ஆயிடுச்சு. விஜயோடு பேசினாரு, இப்ப கேஸ் அழகிரி பேசியிருந்தாரு. நீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கீங்க. நாங்க போன எலெக்ஷன்ல 12% வரை ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த முறை சட்டமன்ற தேர்தல்னால அது குறைஞ்சாலுமே ஒரு கணிசமான வாக்கு வாங்கலாம். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் செய்யறதுல. ஒரு மோஸ்ட் சீனியர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு. நீண்ட காலமா தமிழக அரசியல்ல இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கூட்டணி, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கூட்டணி கலைபரங்கள் நீண்ட காலமாக இருந்தாலும் சமீபத்துல ஒரு விவாதமாக மாறி இருக்கக்கூடிய அதிகாரத்தில் பங்கு என்கிற கான்செப்ட் எல்லாமே நல்லா தெரியும். அதனால இந்த இன்டர்வியூ உங்ககிட்ட பண்ணா நல்லா இருக்கும். நேற்று நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நேற்று KS அழகிரி, காங்கிரஸோட முன்னாள் தமிழக தலைவர், அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமா 2 கட்சிகளோட கூட்டணி வச்சிட்டு இருக்கிறோம். கூட்டணி ரிசல்ட் நல்லபடியா இருந்தா கூட எலெக்ஷன் ரிசல்ட், அதில் இருந்து வரக்கூடிய கரும்பிலிருந்து வரக்கூடிய சாறை அவங்க பருகுறாங்க, நம்ம சக்கையை மட்டும் தான் பாக்குறோம். இந்த வாட்டியும் திமுக கூட்டணி தான் தொடரும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதிகாரத்தில் பங்கு என்கிற இடத்தை நோக்கி நகருவோம் அப்படின்னு திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்த இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல KS அழகிரி அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் எதை நோக்கி நகருது, நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? முதல்ல சொல்லிடுறேன், அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் எப்படி கூட்டணி வந்தது என்று கவனிக்கப்பட வேண்டும். 1967 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்றது அண்ணா தலைமையில். அன்றைக்கு காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், ஆளும் இந்திரா காங்கிரஸ் என்று பிளவுபடாமல் ஒரே காங்கிரஸ். இரட்டை மாடு சின்னம், காளை சின்னம், நுகத்தடி பூட்ட இரட்டை கால சின்னம். அன்றைக்கு காமராஜர், எல்லாருமே ஒரே காங்கிரஸா இருக்கிறாங்க. தனியாக 67 காங்கிரஸ் நின்னது, தனியாக நின்னது. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி நட்சத்திர சின்னம். அதே போல CPM ராமமூர்த்தி, P ராமமூர்த்தி அப்போ தலைவர், கதிரவால் சுத்தியல் நட்சத்திரம். அதே மாதிரி அவர் காகிதம் இல்லத்துடைய முஸ்லீம் லீக், முக்கையா தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக். அன்றைக்கு சோசியலிஸ்டுகள் இருந்தார்கள். பிரஜா சோசியலிஸ்ட், சமயுக்த சோசியலிஸ்ட், BSP, SSP, ஆலமரம், குடிசை சின்னம். அது மட்டுமல்ல, மாப்போசியின் தமிழரசு கழகம், சென்னை வட மாவட்டங்களில் அவர்கிட்ட ஒரு கட்சி இருந்தது. நல்ல தலைவர்களா இருந்தாங்க, விநாயகம் போன்றவங்களா இருந்தாங்க. இந்த இத்தனை கட்சி சேர்ந்து கூட்டணியில் அண்ணா வெற்றி பெற்றார். ஆனா தனியாக இருந்த காங்கிரஸ் இருக்கே, அன்னைக்கு காமராஜர் தலைவர், கக்கன் இருக்கின்றார், C சுப்பிரமணியம் இருக்கின்றார், R வெங்கட்ராமன் இருக்கின்றார், மந்திரி ராமையா இருக்கின்றார், குமரி மாவட்டத்தை சேர்ந்த லூர்தம்மாள் சைமன் இருக்கின்றார். இத்தனை பேர் இருந்த காங்கிரஸ் 1 லட்சம் ஓட்டு கூடுதலா வாங்குது. யாரை விட? திமுக கூட்டணி விட. ஆனால் தோக்குது. கூட்டணி பலத்தால் தான் அண்ணா ஜெயிச்சார். என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில தான் வெற்றி பெற்று வந்துள்ளது. அந்த கட்டத்தில் 67 இந்திய எதிர்ப்பு போராட்டம், ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கவில்லை, பற்றாக்குறை. அதுபோல் நீண்ட காலமாக காங்கிரஸ் ஆண்ட ஒரு குறைபாடு, இதனால அண்ணா ஜெயிச்சார். கூட்டணி அரசியல் தமிழ்நாட்டில் முதலாக வந்தது. அதற்கு பிறகு அண்ணா மறைகின்றார். 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல் 71க்கே கலைஞரும் நாடாளுமன்றத்தோடு சேர்த்து வைக்கிறார். அப்போ காங்கிரஸ் கராராக பேசுகிறார் கலைஞர். உங்களுக்கு பார்லிமெண்ட்ல 10 சீட் தார, அசம்பிளியில 1 சீட்டு கிடையாது. 10 சீட் நாடாளுமன்ற சீட்டு தார, சட்டமன்றத்தில் 1 சீட்டு தர முடியாது. இந்திரா காந்தி அதை ஒத்துக்கிட்டாங்க. C சுப்பிரமணியம், ஜீவரத்ன உடையார், தீர்த்தகிரி கவுண்டர், RV சுவாமிநாதன், சிவகாசியில் ஜெயலட்சுமி, இப்படி 10 பேர் MP ஆனாங்க. அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் தனியா வந்துருச்சு. காமராஜர் தலைமையில தனியா இருந்தது. ரூலிங் இந்திரா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் திமுகவோட 10 சீட்டோட நாடாளுமன்றத்துக்கு ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் ஒரு 45 சீட்டு சட்டமன்றத்தில் ஜெயிச்சது. அதே மாதிரி கன்னியாகுமரியில நேசமணி ஜெயிச்சார். அந்த இடைத்தேர்தல் தான் அது வந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலை. இப்படிதான் கூட்டணி காம்பினேஷன், ரெக்கமெண்டேஷன், அலையன்ஸ்ல தான் திமுக எப்பவும் ஜெயிச்சிட்டு வருது. அதுக்கு பலமே கூட்டணி தான். இப்படியா இருக்கும்போது பிரச்சனைகள் எப்போ எழுகின்றதுன்னா 80 எழுகின்றது. அன்றைக்கு MP சுப்பிரமணியம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவர் யாருன்னா அண்ணா காலத்துல முதல்ல 15 பேர் சட்டமன்றத்துக்கு போனாங்க இல்லையா, 15, அதுல ஒருத்தர் ஆத்தூர் MP சுப்பிரமணியம். 80களில் MP சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு கூட்டணியில் இருக்கோம்,
சட்டமன்ற தேர்தல்ல முதல்வர் வந்து நீங்களா நாங்களான்னு முடிவு செய்ய வேண்டாம், கலைஞரை வச்சுட்டு சொல்றாரு. இதே காங்கிரஸ் தைரியமா சொன்னது, பின்னாடிதான் முடிவு செய்யணும்னு ஒரு பஞ்சாயத்து நடந்தது. முதலமைச்சர் வேட்பாளர் எலெக்ஷன் முன்னாடியே சொல்ல வேண்டாம், நீ கலைஞரா நாங்களும் எங்களுக்கு ஆசை இருக்கு. யார் சொன்னது? எம்பிஎஸ். அவர் யாருன்னா கலைஞருடைய சகாதான். 15 பேர் எம்எல்ஏ திமுக ஜெயிச்சுட்டு போன எம்எல்ஏக்கு அவர் ஒருத்தர். EVK சம்பத் மூலமாக வெளியே வந்து தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ்ல இணைஞ்சவர் 64. அப்பவே பிரச்சனைகள் துவங்கிருச்சு. 80கள்ல சட்டமன்ற தேர்தல்ல முதலமைச்சர் கலைஞர் சொல்ல வேண்டாம், நாங்க ஜெயிச்சாலும் எங்களுக்கு அந்த ஆசை இருக்கு அனு பஞ்சாயத்து. பிறகு கடைசி நேரத்துல சீட் ஷேரிங் முடிச்சு தேர்தலுக்கு போனாங்க. தேர்தலுக்கு போனா திமுக வெற்றி பெறவில்லை, எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், 2வது முறை வெற்றி பெற்றார். எப்படின்னா அந்த 80 தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக 2 இடங்கள் தான் ஜெயிச்சது, கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி. அந்த சிவகாசியில அப்பவே எம்ஜிஆர் என்னை நிக்க சொன்னார். நான் நிக்கல. கோபிச்செட்டிப்பாளையம் 2 பேர், மீறி 38 தொகுதி திமுக ஜெயிச்சது. இது எப்படின்னா எமர்ஜென்சிக்கு பின்னாடி எமர்ஜென்சியில கடுமையா கலைஞர் எதிர்க்கிறார் இந்திரா காந்தி. பிறகு நேருவின் மகளே வருகை, நிலையான ஆட்சி தருகன்னு அந்த கோஷத்தோடு நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க. இந்திரா காங்கிரஸ் திமுக 2 சேர்ந்து 38 தொகுதி ஜெயிக்கிறாங்க. உடனே இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறாங்க. 77 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறாங்க. பிறகு தேர்தல் வருது. தேர்தல் வரும்போதுதான் MP சுப்பிரமணியம் இந்த பஞ்சாயத்தை வைக்கிறார். தேர்தல் முடியட்டும், முதலமைச்சரா முடிவு பண்ணிக்கணும், இப்பவே கலைஞர் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு இந்த வார்த்தையை விட்டார். அன்னைய தோங்கினதான் அந்த விஷயம். அதிகாரத்தில் பங்கு அன்னைக்கே MP சுப்பிரமணிய காலத்தில் துவங்கப்பட்டது. பிறகு வாய்ப்பு இல்ல, அந்த கூட்டணி தோத்தது, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்திரா காந்தி இறக்குறாங்க, காங்கிரஸோட கூட்டணி அதிமுக போனது. அப்போ எம்ஜிஆர் வைத்தியத்துக்காக அமெரிக்கா போறாரு. அப்போ இந்திரா காங்கிரஸும் திமுக வந்து வேற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சியோட இருக்க, இந்திரா காங்கிரஸும் அதிமுக கூட்டணி. அப்போ இந்திரா காந்தி சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ இவங்க வந்து இந்த கூட்டணியில காங்கிரஸ் வந்து அதிமுக இருந்தனால ஒண்ணும் பேச முடியல. எம்ஜிஆர்ங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்த கட்சியில பேச முடியல, கூட்டணி ஆட்சி ஒண்ணு. அப்ப என்ன ஆச்சுன்னா, சாவுக்கு ஒரு ஓட்டு, இந்திரா காந்தி துப்பாக்கிக்கு இறந்தாங்க, சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு. எம்ஜிஆர் வைத்தியருக்கு போனார் இல்லையா, அதை கலைஞரே சொன்னார். அப்ப கலைஞர் என்ன சொன்னார்னா, என்னுடைய அருமை நண்பர் எம்ஜிஆர் சிகிச்சைக்கு சென்றுள்ளார் அமெரிக்காவுக்கு, நல்ல சிகிச்சை பெற்று வர வேண்டும், எனக்கு வாக்களியுங்கள், அந்த வாக்களித்தால் ஆட்சியை மறுபடியும் பத்திரமாக என் நண்பரிடம் ஒப்படைக்கின்றேன் அன்னு 80 அந்த கட்டத்துல சொன்னார். 96 தேர்தல் நடக்கு இல்லையா, அப்போ வந்து இவங்க திமுக ஆட்சிக்கு வருது. அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா பிரியுது. அதாவது மூப்பனா தமிழ் மாநில தனியா திமுக அவங்களோட இருந்தது, மதிமுக CPM எங்கூட இருந்தது, ஜனதா. ஜெயலலிதா ஊழல் கட்சி, ஊழல் பண்ணிட்டாங்க, தோக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி தோக்கடிச்சாங்க, அவங்களே தோக்குறாங்க. இந்த 96 தேர்தல்ல ஒண்ணு இல்ல. ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் அதிகமான இடங்களை வெற்றி பெற்ற பிறகு நாங்களும் அமைச்சர்களை பங்கு பெற்றா எப்படின்னு ஒரு முணுமுணுப்பு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ வந்து நான் 96ல 96ல முடிஞ்சு 2001 முடிஞ்சு வச்சு 2001ல கலைஞர் தோக்குறாரு, நள்ளிரவுல கைது செய்யப்பட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு 2006ல காங்கிரஸ் பட்டாளி மக்களுக்கு ஆதரவுல தான் அன்னைக்கு ஆட்சி அமைஞ்சது. அப்போ எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. 2006 கிட்டத்தட்ட தமிழகத்துல கொஞ்சம் சீரியஸான தாக்கா இருந்தது. எப்படி 80ல எப்படி சீரியஸான தாக்கா இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு எரிச்சலானாங்களா திமுக காரங்க, காங்கிரஸ் பார்த்தா அது மாதிரி இப்பவும் எரிச்சலானுங்க. சோனியா அதெல்லாம் முடியாது, நீங்க நம்ம ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான் அன்னு டெல்லியில சொன்ன பிறகு பேசாம இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன் நம்மோட ஆட்சியில பங்கு கூடாது அங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்தது. பிறகு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வர முடியல. இப்போ ஆட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய எண்ணிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கு, மெஜாரிட்டி இருக்கு. இப்போ வந்து காங்கிரஸ் கேட்க முடியாது. இப்போ வர்ற தேர்தல்ல என்னன்னா வீக்கா இருக்கு திமுக கூட்டணி. அதிமுக ஜெயலலிதா காலத்துல கிட்டத்தட்ட 34-35% ஓட்டு ஜெயலலிதாவுக்கு இருந்தது, அது மறக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. இப்போ அந்த கட்சியில இருந்து பல பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஃபேக்டரா அதிகமா இல்ல.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி இருக்கு, அவர்கள் இருக்கு. எப்படியா இருந்தாலும் 35, 36 இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு 28 வரைக்கும் வரும். 28 வரைக்கும் வரும். நான் ரொம்ப போடலாம். இப்படி 28 வரைக்கும் இருக்கும்போது பாஜகவுக்கு ஒரு 12% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 12%. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7% ஓட்டு வரும். நான் எவ்வளவு சொன்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் 12% வந்து. ஆமா, நான் அவ்வளவு சொல்லலாம். ஒரு 7-8%. இப்ப இவருக்கு எடப்பாடிக்கு ஒரு 10% சொல்லியிருக்க இல்லையா? 28 சொன்னீங்க. 28, 29, 30, 34 வரும். 34 வருதா? இப்போ தேமுதிகவும் அதே போல பாமகவும் அங்க வர்றாப்புல இருக்கு. 34, 35, 36 வந்துரும். பிறகு திமுக மேல ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கு, ஆட்சியில் இருக்கு. அது ஒரு 3% ஓட்டு உங்களுக்கு ஆதரவா கிடைக்கலாம். ஓகே. அது போக இன்னொன்னு நான் சொல்றேன், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு களத்துக்கு வந்துட்டார். இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கு இல்லையா, கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு போற ஓட்ட அவர் வாங்கும்போது அந்த இடத்துல ஒரு பல்ல ஏற்படும். அந்த பல்ல இருப்பது +2 ஏடிஎம்கே கூட்டணி. நான் எவ்வளவு சொன்னேன்? 36. அதுல ஒரு 3% போடுங்க, 39 வெற்றி பெறதுக்கான வேலைகள் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா பார்த்து வந்த பிறகு பலர் வந்து கைக்குட்டிய மடிச்சு வச்சு அதெல்லாம் ஒண்ணு நடக்கலாங்க. நடந்தது. நான் ட்விட்டர்ல போட்டிருக்கேன். என்ன நடந்ததுன்னா, இவர் கடுமையா போய் பேசியிருக்காரு அமித்ஷாட்ட. என்னங்க நீங்க இடி ரைட் நடத்துறீங்க, அந்த ரைட் நடத்துறீங்க, மது பாட்டில் ரைட் நடத்துறீங்க, எல்லாம் பணம் லாண்டி நடக்குது, ஒண்ணுமே நடவடிக்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிறகு நாங்க உங்களோட கூட்டணி இருந்து என்ன அர்த்தம்? இதுதான் அங்க பேசப்பட்டது. அது போக பசும்பொன் தேவர் பாரதத்துல இதுதான் பேசப்பட்டது. நான் என் ட்விட்டர்ல போட்டிருக்கேன். எனக்கும் அமித்ஷாவுக்கும் நெருக்கம்னு பலர் தெரியும். இந்த சேர்ந்தது இருந்தது எங்க ஊருக்கு கிராஃபைட் டங்ஷன் மாதிரி நம்ம அரிட்டாப்பட்டில் இது மாதிரி எங்க சொந்த ஊர்லயும் இது கிராஃபைட் எடுத்துதான் அவரை வித்ரா பண்ணார். கிட்டத்தட்ட 25 கிராம் பாதிக்கும். ஆனா அது வந்து எனக்கு நெருக்கம். இப்படியா இருக்கும்போது இதுதான் பேசப்பட்டது. இப்போ திமுக கூட்டணிக்கு வாங்க, இப்போ காங்கிரஸ் சேர்ந்து நாங்க எங்கள் கூட்டணியில மந்திரி சபையில இறங்க வேணும்னு கேட்கறாங்க இல்லையா? திமுக கூட்டணிக்கு இது இப்ப இந்த கூட்டணியை பற்றி நான் தெளிவா உங்ககிட்ட பேசிட்டேன். இந்த திமுக கூட்டணியில திமுகவுக்கு மட்டும் அரசாங்கம் இருக்குது, பணம்பலம் இருக்குது, ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படியா வாங்கிலான்னு அதிகபட்சம் 1000 ரூபாய் கொடுத்துருவோம் ஓட்டுக்கு அங்கிற தைரியத்துல அவங்க இருக்காங்க. பணத்தை கூச்சி வச்சிருக்காங்க. மது பாட்டில், மணல், கிணல் எல்லாம். இப்போ கூட்டணின்னு பார்த்தான்னா திமுக வேலை ஓட்டு சொல்லுங்க. நம்ம இதை திமுக 3% ஓட்டு. இப்ப நீங்க எடப்பாடி அவர்களுக்கு அதிமுக 35 இருந்தது, இன்னைக்கு அவர்கள் இல்ல 28 சொன்னீங்க. ஆமா. திமுகவுக்குமே கோர் ஓட்டு அதே கணக்கு போடலாம். 25. அடுத்து சிபிஎம் சிபிஐக்கு எவ்வளவு? 3 போடலாம். 2 சேர்த்து 2 தான். 2 தான். சிபிஐ குறைவு. இது வந்து 1.25. சிபிஎம் 1.25. அது 0.75. 2.5 இல்ல 2 சேர்த்து 2 சேர்த்து நான் சொல்றேங்க. 1.25 சிபிஎம், 0.75 சிபிஐ. அப்ப 2 எம்டிஎம்கே 75, 0.75, 2.75 இருக்கா? பிறகு டாக்டர் இவர் ராமதாஸ் ஒருவேளை அவரோட போகலாம். அவர் வந்து ஒரு 50 வைங்க. இப்ப எல்லாம் அன்புமணி பின்னாடி கட்சி இருக்கிறாங்க. 0.50, 2.25, இது ஒரு 50, 275. இப்போ அது போக காங்கிரஸ்க்கு 3 கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? மொத்தமே 6 வரலையே. 6 வரல. மேக்சிமம் அவங்களுடைய ஓட்டு கவரேஜ் வந்து மேக்சிமம் அட்மோஸ்ட் நீ கூடுதலாவே போடுவாங்க. 33% போடும். 33%. அது போக அவர் கிடைக்க வேண்டிய திமுக கிடைக்க வேண்டிய மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து விஜய்க்கு போகும். சார் விசிகா விட்டோம். இல்ல அது சொல்றேன். 33, 34 வைக்கல. இப்போ திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு மைனாரிட்டிஸ் ஓட்டு அங்க போகுது விஜய் கொஞ்சம். ஏன்னா இவங்க தைரியமா இருக்கிறது மைனாரிட்டிஸ் ஓட்டு தான் திமுக. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதான். இப்படியா இருக்கும்போது வீக்கர் லைன்ல திமுக கூட்டணி இருக்கு. கொஞ்சம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கர் சைடுல இருக்கு. நான் கணக்கு இந்த கணக்கு சொல்றேன், அந்த கணக்கு சொல்றேன், பாரபட்சமா நடுநிலை சொல்றேன். அப்படி இருக்கும்போது இவங்க மேல அவ்வளவு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுக்கு பிளவு இல்லைன்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழல், அது பெர்செப்ஷனா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் இவர் இந்த மாதிரியான ஒரு டாக்கை எடுத்து வைப்பதற்கான
அவசியம் ஏன் வந்துச்சு கேட்கிறேன். அவர் இப்ப தலைவரும் கிடையாது. ஏன் அதாங்க தலைவரும் கிடையாதுங்க. அவங்களுக்கு என்ன இந்த நேரத்திலேயே மோதி ஒரு அமைச்சரவையில் ஏதாவது பங்கு கேட்டா நல்லது. அதுக்கு தக்கன காம்பன்சேட் பண்ணி வேற ஏதாவது சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. நெருக்கடியில் தான் திமுக நெருக்கடியில் இருக்கு. 3 எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டாவே 63, 41, 25 சீட்டு குறைஞ்சிட்டே வருது. இப்ப அதற்கும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? அதனால நம்ம அப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வேணாம், நம்ம ஓரளவுக்கு நல்ல சீட்டை வாங்க. இல்ல எல்லாருக்கும் சீட்டை குறைக்க போறாங்க ஸ்டாலின். ஏன்னா நம்ம வெற்றி பெறதே ரொம்ப கம்மியான இடங்களை விட்டு போறோம். நம்ம எல்லாமே கூட்டணி கட்சி கொடுத்தாச்சுன்னா அவங்க வெற்றி பெறவும் முடியாது. இப்ப ரொம்ப குறைக்க போறாங்க. இப்ப இன்னும் சில கட்சிகள் எல்லாம் இழுக்க பாக்குறாங்க. அது எந்த கட்சிகளை இழுக்க போறாங்க? வேற கட்சிகள் எதுவும் இல்லையே, 2 கட்சி தான் வெளியே இருக்கு. ஏதாவது செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க, 2 சீட்டு கொடுக்க. இப்போ அவங்களுக்குள்ள நெருக்கடி, ஸ்டாலினுக்குள்ள நெருக்கடி. அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க குறைவா கிடைக்க போகுது. 2வது விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சியின் மேல வெறுப்பு மக்களுக்கு இருக்கு. 2வது ஊழல், பல்வேறு சட்ட ஒழுங்கு கெடுதல். இவங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 90% தேர்தல் அறிக்கையில சொன்ன 90% நிறைவேற்றிட்டோங்கிறாரு. நீங்க பத்திரிகையாளர் நிறைவேற்றிருக்காரா? இல்ல. என்ன மெயினா சொல்ல வேண்டிய என்ன? பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாரா? இல்ல. சரி, சம வேலைக்கு சமம். இல்ல அதே மாதிரி இது எலக்ட்ரிசிட்டி மின்கட்டணம் மாசத்துக்கு ஒரு விலைவாசியை கட்டுப்படுத்தினாங்க. பால் விலை, அத்தியாவசிய பொருள், பஸ் கட்டணம், முத்திரத்தாள் கட்டணம் எல்லாமே ஏறிட்டு தான் கட்டுப்படுத்தலாம். அது போக உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்ல ஒழுங்கிணைச்சு அவங்க ஊதியத்தை எல்லாம் சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரே போய் பேசுறாரு. எதுல பேசுறாரு? மருத்துவருடைய பிரச்சனையில. டாக்டர் சரி பண்ணாரா? வாக்குறுதிகள், பல வாக்குறுதிகள், எந்த வாக்குறுதி எப்படி இவ்வளவு பொய் சொல்றாரு ஸ்டாலின்? நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம், மக்கள் சீரஞ்சிறப்புமாக இருக்கிறாருன்னா நீங்க நம்புறீங்களா? வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த கட்சி திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இப்போ மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அவர் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணும்போது எடப்பாடி அவர் 1500 அனௌன்ஸ் பண்ணாரு, சொல்லிருக்காரு. இந்த தேர்தலையும் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியுமே திராவிட கட்சி, அவர்களுமே அதுக்கு தான் பழகி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற கட்சி பொதுவான ஒரு கட்டமைப்பு, ஒரு மக்கள் நல அரசுனா இலவசம் கூடாது. இந்த தேர்தல் போட்டி களத்துல இலவசங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் சம்பிரதாயம் ஆயிடுச்சு. இந்த நிலையில நான் சொல்ற ஆர்குமெண்ட் சரியா ஒத்து வராது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் நல அரசாக இருக்கும்போது அடிப்படை கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பணம் செலவு பண்ணணும். கல்லூரிகள் கட்டுறது, மருத்துவமனைகள் கட்டுறது, சாலை வசதிகள் செய்யறது, குடிநீருக்கான வரத்துகள், கழிவுநீர் வரத்துகள், சாலைகள் சரியில்லை. உங்களுக்கு தெரியும், சாலைகள் எல்லா சென்னையிலே சாலைகள் சரியில்லை. பிறகு கிராமத்துல என்ன சொல்ல முடியும்? இப்படியாக கட்டமைப்பு பணிகள்ல ஒரு தொய்வு இருக்கு. அது இலவசம் கொடுத்தா இந்த கட்டமைப்பு பணிகள்ல தொய்வு ஏற்பட்டுரும். திரும்ப உங்களை நம்ம பேஸ் டாபிக்கே கூட்டு வரேன். இப்போ அதிகார பகிர்வுங்கிறது ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு பெரிய டாக்கா மாறிடுச்சு. விஜய் ஒண்ணு பேசினாரு, இப்ப கே. அழகிரி பேசியிருக்கிறாரு. நீங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க. நாங்க போன எலெக்ஷன்ல 12% வரை ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த முறை சட்டமன்ற தேர்தல்னால அது குறைஞ்சாலுமே ஒரு கணிசமான வாக்கு வாங்குவோம். அதிகார பகிர்வை நோக்கி நகர்றதுக்கான அந்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி, அது அதிகாரத்தில் பங்கு எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. இல்ல, அது மேலதான். அது நான் அது திட்டவட்டமா சொல்றதுக்கு இடையில் நீங்க டிசைட் பண்ண முடியும், நான் சொல்ல முடியாது. அது போக காலகட்டாயம் எப்படி இருக்குதோ, அந்த சூழல் எப்படி அமைதோ அதுதான் பேச முடியும். அதுபோல் 2 கட்சி இணக்கமா இருந்து பேசக்கூடிய நிலைகள் எப்படி வரப்போதோ அப்ப அதைத்தான் பேச முடியும். ஒரே பார்வை, தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஆல்ரெடி விசிக மையமாக வைத்து இந்த அதிகாரத்தில் பங்கு கேட்கணுங்கிற ஒரு டாக்கும் உருவாச்சு. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் ஆரம்பிச்சேன். ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணியில உண்மையாவே இந்த அதிகார பங்கு என்கிற இந்த டாக்கு இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் பேசியிருக்கு. ஆல்ரெடி விசிக அந்த டாக்ல இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணிக்குள் அதிகாரம் மட்டும் இல்ல, திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த டாக் வந்தது. அதெல்லாம் எப்படி திமுக ஒத்துக்கிடுமா? இல்ல, இது வெறுமனே எலெக்ஷன் முன்னாடி இது மாதிரியான டாக்குகள் வரும். சீட் பங்கீடுகள்லாம் வரும், இது மாதிரி வரும். அந்த சீட் காம்ப்ரமைஸுக்கான விஷயமா மட்டுமே இருக்குமா, இல்ல ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு உடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா? போன வட்டம் உங்களுக்கு தெரியும், தெளிவா சொன்னாங்க. எப்போ கடந்த 2006 to 2011 அப்ப என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், நாங்க எங்களா. அப்போ இவங்களுடைய ஆதரவுல தான் ஆட்சி இருந்தது. திமுக ஆட்சி பெரும்பான்மை வரல, 100 கிலோ தானே இது இருந்தாங்க. பட்டாளி மக்கள் வச்சு 2 பேருமே ஆதரவுல நின்னாங்க. அப்பவும் எங்களுக்கு வேணும் சண்டை போட்டாங்களா இல்லையா? சண்டை போட்டு பிரச்சனை எல்லாத்தையும் பேசப்பட்டதா இல்லையா?
அன்னைக்கு இவர் இருந்தாரு மறைந்த EVKS இளங்கோவன் என்ன சொன்னாரு, நாங்க கொடுக்கப்படல. சாப்பாடு ரெடி பண்றதுல எங்களுக்கு பங்கு வேணும்ல, நாங்களும் சாப்பிடணும்ல, அப்பவே கொடுக்கப்படல. கொடுக்கப்படல. அப்பவுமே முன்னுக்கு சோனியா வந்து அந்த பேச்ச வேண்டாம் டெல்லியில இருந்து தடை போட்டுட்டாங்க. இருந்தாலும் அதை மீறியும் இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பேசுறாங்க, பொதுக்கூட்டங்களையும் பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த டாக்கு வெறுமனே ஒரு டாக்கா தான், முணுமுணுப்பாதான் இந்த முறையும் இருக்குமா, இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கூட்டணிக்குள்ள சின்ன சலசலப்போ இல்ல யாராவது ஒருத்தர் வெளியே அது மாதிரி வாய்ப்புகள் இல்ல? காங்கிரஸ் காரங்க டெல்லியில என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு ராகுல் காந்தி கண்டிப்பா அது ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. நாங்க இந்திரா காங்கிரஸ்ல அங்க இருந்திருக்கோம் இல்லையா, அப்ப திமுக கூட்டணி கூடாதுன்னு நெடுமாறன் சொல்லும் போது இந்திரா காந்தி கேட்கத்தான் செஞ்சாங்க. ஆனா கடைசியில இந்திரா காங்கிரஸ் கூட்டணி 80ல வந்துருச்சு இல்லையா, நாங்களாம் வெளியேறோம் இல்லையா, கவிஞர் கண்ணதாசன் நெடுமாறலாம் வெளியேறணும் இல்லையா, அங்க டெல்லியில தான் முடிவு எடுப்பாங்க. முன்னாடி எப்படின்னா காமராஜர் காலத்துல அந்தந்த பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வலிமையா இருந்தாங்க, வலுவா இருந்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்போ வந்து முடிவு மேலதான் இருக்கு, இப்போ முடிவு மேல இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க அதுதான் முடிவு. இங்க கேட்கலாம், கோரிக்கைகள் வைக்கலாம். அதிமுக பிஜேபி கூட்டணி எந்த பிரச்சனை இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. திமுக கூட்டணியிலயும் பிரச்சனை இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்ப இது ஏறி இருக்காங்கல்ல, விசிகேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் எங்கள் கூடுதல் சீட்டு கேட்போம்னு அவர் சண்முகம் சொல்லியிருக்காரு. இப்ப நேற்று வந்து வீரபாண்டியன் புதுசா பதிவேற்றிருக்காரு சிபி, அவரும் எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது எலெக்ஷன் முன்னாடி வரக்கூடிய டாக்கா நினைச்சு விட்டுலாம். இது எப்போ முன்னாடி இப்படி எல்லாம் கேட்கல. முன்னாடி கம்யூனிஸ்டுகள் ரூல்ஸ் டாக் பேச மாட்டாங்க, இஷ்யூஸ் காங்கிரஸ் தான் பேசும். இஷ்யூஸ் பேச மாட்டாங்க, இந்த சீட் எல்லாம் பேச மாட்டாங்க. ஓப்பனா பேசுறாங்களே, எங்களுக்கும் சீட்டுகள் அதிகமா வேணும் கேட்போம். அது பொது தளத்திலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சார், இப்ப என்னன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளோ விசிகாவோ காங்கிரஸோ அங்க இது மாதிரி முரண்கள் ஏற்பட்டாலும் அங்கிருந்து வெளியே வந்து உங்க கூட்டணியில வர்றதுக்கான வர மாட்டாங்க. அதனால அங்க என்ன நடந்தாலும் அது கூட்டணியில எங்க கூட ஏற்படாது. பாஜக கூட்டணிக்கு வர மாட்டாங்க, அவங்க விஜயோட போகலாம். அப்ப இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து வேற கூட்டணி கூட போலாம், வாய்ப்பு இருக்கு. விஜய் கூட பேசலாம், அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம். இடையில அதையும் பேசுறாங்க இல்லையா ஒரு சிலர் செய்திகளை, வரவேற்பு செய்திகள் இந்த இதுல டிட்பிட்ஸ்ல வருதா இல்லையா, கிசுகிசுல வருதா இல்லையா, நாங்க விசிகவும் காங்கிரஸும் தாவேகாவோட போலாம் சொல்றாங்கல்ல. உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்படியெல்லாம் பேசும்போது அவங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா தாவேகா. பாஜக அதிமுக கூட்டணி அவங்களுக்கு இல்ல, இன்னொரு ஆப்ஷன் மூணாவது இருக்காரு இல்லையா, அது எப்போ த்ரெட் டு டிஎம்கே, நாட் த்ரெட் டு டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு இல்ல. அவங்க ஓட்டுகளையும் விஜய் கைப்பற்றாரு, மைனாரிட்டி ஓட்டு, அந்த அலையன்ஸுக்கும் த்ரெட்டா இருக்காரு. ஆமா, ஓகே ஓகே. சோ நாட்கள் நெருங்க அது இளைஞர்கள் ஓட்டுங்கிறது திமுக போன ஓட்டையும் அதை கைப்பற்றார். நல்ல நேர்காணல், நீண்ட பேசணும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. நன்றி சார். நன்றி.